Malar Amma Samayal YouTube நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல வெள்ளை கொண்டக்கடலை சாதம் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் ஸ்டவ் பத்த வச்சு குக்கர் வச்சிட்டேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 3, அன்னாச்சிப்பூ 1, குண்டு மிளகாய் சின்னதாக ஒரு 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், ஏலக்காய் 1. இது எல்லாம் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கலர் வந்துடுச்சு. இப்போ நான் போடுற அளவு எல்லாமே வந்து 300 கிராம் அரிசிக்கு தான் நான் சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். கொண்டக்கடலை வந்து அரிசியோடு சேர்க்கும் போது வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். சாதம் வந்து நம்ம 2 விசில் தான் வைப்போம். ஆனால் கொண்டக்கடலை வந்து 4-5 விசில் வேகணும். நான் ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், இந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம் அளந்து. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சு நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசி சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா கூட ஒரு நிமிஷம் நல்லா இந்த அரிசியை வந்து வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வெறும் பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேங்காய் பால் தண்ணி வந்து கலந்துக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் வச்சுக்கணும். நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். எனக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் வந்தது. கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால், கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி எல்லாம் அளவு கரெக்டாக சேர்த்துட்டேன். நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். 3 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துக்கிறேன். இப்போ சாதம் கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நான் 3 விசில் தான் வச்சேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள் கொண்டக்கடலை சாதம். சாதம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் நெய். இந்த சூட்டில் போட்டிங்கன்னா நெய் வந்து அப்படியே உருகிடும். போட்டு 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ அந்த கொத்தமல்லி புதினாவோட மணலாம் சாதத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தயிர் பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ஏதாவது வறுவல், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு அந்த மாதிரிலாம் வறுவல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், கொண்டக்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.